Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது ஃபெஸ்டிவ் வியர் ஹால் தான். இது வந்து மீஷோட ஒரு கொலாபரேஷனான வீடியோ. இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது எல்லாமே ஃபெஸ்டிவ் வியர் குர்தாஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஃபெஸ்டிவ்க்கோ போட்டுக்கிற மாதிரி ஒன்னு நம்ம saree போவோம் இல்லாட்டி அனார்கலிஸ் போவோம். அது ரெண்டுமே இல்லாம நார்மல் ஸ்ட்ரைட் சூட்ஸ் வித்தியாசமான பேண்டோட ஒரு துப்பட்டாவோட ஒரு செட்டா இருக்கிற மாதிரியான ஃபெஸ்டிவல் செட்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அஃபோர்டபிள் ரேஞ்சில இருக்கிற செட்ஸ், அதே நேரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரியான அனார்கலிஸ் இல்லாம இருக்கிற மாதிரியான செட்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லா நீங்க போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கிற மாதிரி நான் வந்து பாத்துக்கேன். இது வரைக்கும் நீங்க மீஷோல வாங்குனது இல்ல அப்படினா கீழ என்னோட லிங்க் இருக்கு. அது மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீல உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு up to 30% ஆஃபர் இருக்கும். அது வந்து up to 100 rupees வரைக்கும் இருக்கும். அதனால எனக்கு எந்த கமிஷனும் வராது. நான் இன்னைக்கு உங்கள்ட்ட காமிக்கிறதுல ஏதாவது பிடிச்சிருந்தா அதோட ப்ராடக்ட் கோட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பிரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் செட் வந்து இந்த yellow சூட் தான். ரொம்ப அழகான சூட். இது வந்து ஒரு சராரா மாதிரி இருக்கிற சூட். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டாப், அப்புறம் இதுக்கு வந்து ஒரு சராரா பேண்டோட வந்திருக்கு. செம்ம கம்ஃபர்டபுளான சாஃப்ட் மெட்டீரியல், ரேயான் மெட்டீரியல். ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு சட்டில் கோல்டில் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி அதே சில்வர் கலரில் உங்களால் பட்டன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ் வருது. 3/4 ஸ்லீவ்லையும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி ஷார்ட் டாப். இதை வந்து நீங்கள் பட்டியாலாவோடையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்டர் இந்த மாதிரி இருக்குது. பார்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி எல்லாமே நீட் ஃபினிஷில் இருக்குது. எதுலையுமே குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து இந்த மாதிரி சராரா பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு கோட்டாபத்தி லேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு துப்பட்டாவும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக கோட்டாபத்தி லேஸ் வச்சு பார்டரில் பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கிற ஒரு லேஸும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு துப்பட்டா வந்திருக்கு. ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷார்ட் டாப் இது இடையில ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் போடுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வியோ பண்ணையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக தெரியும். அதே சமயம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவும் நீங்கள் வியோ பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபுல்லாகவே நான் பேர்ல் டீட்டெயில் தான் போயிருக்கேன். நெக்கில் எம்ப்ராய்டரி எல்லாம் இருக்கிறதுனால நான் நெக்கில் எதுவுமே கொடுக்கல. இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேர்ல் டீட்டெயில் இருக்கிற மாதிரியான ஒரு இயரிங்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டீட்டெயில் இருக்கிற மாதிரி 2 பேங்கிள்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபெஸ்டிவ் வியராக நீங்கள் வியோ பண்ணையில் உங்கள் ட்ரெஸ்ஸே வந்து ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு நீங்கள் கை நிறைய பேங்கிள் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக எடுப்பாக தெரியும். இந்த பேண்ட் அண்ட் துப்பட்டா இந்த 3 பீஸையுமே இங்கே நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரைட் ரெட் கலர் இந்த மாதிரி ஷார்ட் டாப் போடுறீங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து பேண்ட் அண்ட் துப்பட்டா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இதையும் நீங்கள் வேற எந்த கலரோட கொஞ்சம் எம்ப்ராய்டரி இருக்கிற எந்த பேண்ட் அண்ட் ஷாலோட வேணா வியோ பண்ணலாம். ஏன்னா இதில் எங்கேயுமே வேற கலர் டாமினேட் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இதுதான். இது வந்து ஒரு மாதிரி பாகிஸ்தானியில் வந்து பாகிஸ்தானி சூட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. சூப்பர் குவாலிட்டி டாப் அண்ட் பாட்டமும். இந்த துப்பட்டா எனக்கு பெருசாக வந்து ஈடுபாடாக இல்லை. இதில் வந்து சும்மா ஒரு மெஷ் நெட் மாதிரி கொடுத்து அதில் இந்த மாதிரியான லேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் ரொம்ப ஷார்ட் ஷால் தான், ரொம்ப குட்டி தான். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸோட இது வந்து பேர் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப ஷார்ட் ஷால், சின்ன ஷாலாக இருக்கிறத பற்றி இல்லை. என்னமோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஷால் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நெட் பேஸில் கொடுத்ததுனாலயா என்னன்னு தெரியல. இந்த டாப் அண்ட் பாட்டம் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ரேயான் மெட்டீரியலில் ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்து அதில் கோல்டன் கலர் த்ரெட்டும் வச்சு எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. காலில் வந்து பேண்ட் வந்து ஒரு பலாசோ பேண்ட். பலாசோலையும் முட்டிக்கு கீழே வந்து இதே டிசைன், என்ன டாப்ல டிசைன் வந்துருந்துச்சோ அதே டிசைன் வந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. சூப்பர் குவாலிட்டி ஒரு செட் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் ஏதாவது கான்ட்ராஸ்டா இன்னொரு கலர் துப்பட்டா போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு பிங்க் ஆர் மெரூன் அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் துப்பட்டா போட்டிங்கன்னா இன்னும் கூட சூப்பராக எடுப்பா தெரியும். 3/4 ஸ்லீவ், பிளெயின் ஸ்லீவ் தான். நிறைய எத்னிக் டோனில் இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ் வந்து நான் ஒரு கையில் வியோ பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பெரிய ஜும்கா வந்து வியோ பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்காக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் அதுக்கு மேலே எதுவும் பெருசாக ஸ்டைலிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வியோ பண்ணிக்கிறதுக்கு. இந்த துப்பட்டா எனக்கு அவ்வளோவா விருப்பமாக இல்லை. இதோட இந்த துப்பட்டா என்னமோ பேராகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். வேற ஏதாவது கலரில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பாகிஸ்தானி சூட் எஃபெக்ட் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு சூப்பர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே நான். நெக்ஸ்ட் ட்ரெஸ் இதுதான். இது வந்து ஒரு மாதிரி பிரிண்டட் ட்ரெஸ். ஃபுல்லாக கோல்ட் ஃபாயில் பிரிண்ட் போட்டிருக்காங்க. எனக்கு எம்ப்ராய்டரி வேணாம், ரொம்ப பெரிய பலாசோ சராராலாம் எனக்கு பிடிக்காது. ஒரு சட்டலாக இருக்கணும்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒயிட் கலர் டேசல், த்ரெட் டேசல் கொடுத்துருக்காங்க. அதே டேசலை கால்லையும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூக்கியாக அழகாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் அழகாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்ட் ஃபாயில் பிரிண்ட் போட்டிருக்காங்க. ஒரு 3D பிரிண்ட் மாதிரி இருக்குது. அதில் இடையில சட்டலாக வேறு பிரிண்ட் இருக்குது. டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதே கோல்ட் ஃபாயில் பிரிண்ட். பார்டரும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கோல்ட் ஃபாயில் பிரிண்ட்ல. நிறைய பேர் கேட்கறது கோல்ட் ஃபாயில் பிரிண்ட் போயிடுமா அப்படின்னு. கோல்ட் ஃபாயில் பிரிண்ட் மீஷோலன்னு இல்லை, எங்கேருந்து வாங்கினீங்கனாலுமே அதை இன்சைட் அவுட் நல்லா பெரட்டி போட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் சாஃப்டாக தான் பண்ணணும். இல்லை கோல்ட் ஃபாயில் பிரிண்ட் வந்து லைட்டாக அப்படியே ஃபேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 பீஸ் சூட், ஒரு டாப், ஒரு பாட்டம், அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்ட் ஃபாயில் பிரிண்ட் பண்ண ஒரு துப்பட்டாவும் வருது. ஒரு நார்மல் லென்த் இருக்கிற துப்பட்டா. இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். நல்லா எந்த ஃபெஸ்டிவ் வியர்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட எல்லோ இருந்துச்சுல அந்த எல்லோக்கு இந்த பேண்ட்டும் இந்த ஷாலும் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக செட் ஆகும். நம்ம க்ரீன் பார்த்தோம் இல்லையா, அந்த க்ரீனுக்கு கூட இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இந்த துப்பட்டா வந்து செட் ஆகும். இந்த மாதிரி பிரிண்டட் துப்பட்டாஸ் இருக்கையில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ இன்றைக்கி நான் முடிய ஸ்ட்ரைட்லாம் பண்ணல, அப்படியே கேர்லியாகவே தான் விட்டுருக்கேன். அப்படியே என் முடி எப்படி இருக்குமோ அப்படியே தான் விட்டுருக்கேன். எப்பயும் பேங்கிள்ஸை மிக்ஸ் பண்ணி போடுவோம், ரெண்டு இது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுவேன். இன்றைக்கி வந்து ஒரு கலர் பிளாக் மாதிரி இருக்கட்டும்னா ரெட் அண்ட் கோல்டு இதில் இருக்கிற அந்த 2 கலரையும் அப்படியே டசன் வந்து அப்படியே ஒரு டசன் ஆட் பண்ணியிருக்கேன். இயரிங்கில் சிம்பிளாக ஒரு குந்தன் இயரிங் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் வந்து நான் ஆக்சசரிஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப சட்டிலான மேக்கப், ரெட் கலர் அப்படிங்கிறதுனால நல்லா பாப்பாகி தெரியுது. ஒரு மாதிரி மிளகாய் பழ ஆரஞ்சு ரெட் கலர் மாதிரி இருக்குது, ரொம்ப வைப்ரண்டான கலர். எனக்கு இந்த லெக்கில் இருக்கிற இந்த பேண்ட்டில் இருக்கிற இந்த ஒயிட் டாசல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பேண்ட் போட்டு நீங்கள் ஒரு ஒயிட் டாப் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3rd சூட். இதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான செட், ஒரு காட்டன் செட். இது ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டரியில் கொடுத்துருக்காங்க, மல்டி கலரில் எம்ப்ராய்டரியில் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன பட்டர் லூப் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, காட்டன் மெட்டீரியல். இதுவும் ஒரு 3 பீஸ் சூட் தான். டாப் பாட்டம் அப்புறம் துப்பட்டான்னு சூப்பராக வருது. இது வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு காட்டன் பிட்டு. பலாசோன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரைட் பேண்ட்டே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பார்டரும் உங்களுக்கு எம்ப்ராய்டரியும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் க்ளோஸ் அப் ஷாட்டில் காட்டுறேன். இப்போ இதில் எவ்வளோ தெளிவாக தெரியும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் பிரிண்டட்ல காட்டன் துப்பட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கஞ்சியா ஒரு மாதிரி மொடன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா செம சாஃப்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து காட்டன், இது ஃபுல்லா வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி மல்டி கலர் மிக்ஸ்டான மாதிரி நான் ஒரு பேங்கிள் செட் வந்து வியர் பண்ணியிருக்கேன். காதில் அதே குந்தன் இயரிங் தான், சிம்பிளா இருக்கிற மாதிரியான குந்தன் இயரிங் தான். குட்டி பார்ட்டிஸ், குட்டி ஃபங்க்ஷன், கோயிலுக்குலாம் போகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதோட மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டி இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இதிலே நான் ஒரு ப்ளூ வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து துப்பட்டா இல்லாமல் வரும், அதே நான் வந்து காட்டுறேன். கீழே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. பாட்டமுக்கு இந்த மாதிரி இந்த துப்பட்டா இருக்குல்ல, அதே மாதிரி பைப்பிங் வந்திருக்கு. சைட் ஸ்லிட் வரைக்குமே இந்த பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட் ஃபினிஷிங். ஸோ நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. டோட்டல் ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஃபுல் சூட் வந்து நம்ம கிடச்சிருது. இன்றைக்கி நான் காமிச்ச எல்லாமே ஒரு செட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு இந்த பாட்டம் போடணுமா, இதுக்கு இந்த பாட்டம் தனியாக வாங்கணுமா, இந்த கலரில் என்கிட்ட மேட்ச் ஆகலையே அப்படிங்கிற எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஒரு செட்டை வச்சு நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஹோல் செட்டாகவும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவ் வியர்க்கு போடுற மாதிரி தான். ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே எம்ப்ராய்டரி இருந்ததுனால பெருசாக நெக்லலாம் நான் எதுவுமே வியர் பண்ணல. ஜஸ்ட் பேங்கிள்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்கேன். எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி, ஒரு ட்ரெடிஷனல் பார்ட்டி அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ் தான். இப்போ நீங்கள் இது வரைக்கும் மீஷோ டவுன்லோட் பண்ணதில்லைன்னா கீழே இருக்கிற என்னோட லிங்க் மூலமாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டருக்கு உங்களுக்கு அப் டு 100% இருக்கும். அதனால் எனக்கு எந்த கமிஷனும் வராது. ஸோ மீஷோவில் எல்லா கேட்டகரிஸும் இருக்கும். எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும் அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே லிங்க் கிடையாது, ப்ராடக்ட் கோட் தான். ஸோ ப்ராடக்ட் கோட் வச்சு சர்ச் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ராடக்ட் கோட் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ சில ஏதாவது அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு சர்ச் பார்லேயே ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் மூலமாக நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனதை வேற ஒரு பிராண்ட்லேருந்து, வேற ஒரு செல்லர்ட்டேருந்து வாங்க முடியும். ஸோ எப்பயுமே மீஷோலேருந்து வாங்கல இந்த மாதிரி உங்களோட ரியல் வியூ இமேஜஸ் நிறைய போட்டிருப்பாங்க. அவங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ வந்து குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு எல்லா வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மீஷோ ஒரு ரீசெல்லிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற அதே ஆர்டர் டோட்டல் போடுங்க. இதை நீங்கள் இன்னொருத்தருக்கு விற்கிறீங்கன்னா உங்களோட மார்ஜின் சேர்த்து போடுங்க. அந்த அமௌண்ட் தான் பில்லிங்கில் வரும். தென் ஒரு தடவை ஒரு பர்சனுக்குனா அவங்களோட அட்ரஸ், இல்லை உங்களோடனா உங்களோட அட்ரஸ் போட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். ரிட்டர்ன், ரீஃபண்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நடந்துடும். ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறதுல இப்போ இந்த சுச்சுவேஷனில் எதுவும் தயக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீஷோ பற்றி தயக்கப்படவே தேவையில்லை. ரெகுலராக அவங்களோட எம்ப்ளாய்க்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒர்க் ப்ளேஸ் அப்புறம் அவங்களோட எம்ப்ளாயிஸை சானிடைஸ் பண்ணுறதா இருக்கலாம், நோ கான்டாக்ட் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட்னு ரொம்ப சேஃபாக. எம்ப்ராய்டரி வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சதால இந்த ப்ளூ கலர் எடுத்தேன். இது எனக்கு இப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் திருவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நான் வியர் பண்ணி காட்டல. ஸ்லிம் ஆகிட்டேன்னா ஆஃப்டர் ஃபெப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை நான் வியர் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால வியர் பண்ண முடியல. ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ அண்ட் கிரீன் மாதிரி மிக்ஸ் ஆனது. இதுலயும் டாப் ஃபுல்லா உங்களுக்கு எம்ப்ராய்டரி இருக்கு. ரொம்ப நீட் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க, ரொம்ப நீட்டா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. நான் வியர் பண்ணிருக்கிறதுலயுமே 3/4 ஸ்லீவ் கொடுத்து அதுல இந்த மாதிரி ஒரு பெல் ஸ்லீவ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ளீட்டட் டிசைன் மாதிரி. இந்த ஷால் வந்திருக்கு அந்த மெட்டீரியல்லே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டபுள் லேயர் மாதிரி இருக்கும். இதுல டபுள் லேயர் பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பார்டர் கொடுத்து டபுள் லேயர் பெல் ஸ்லீவ் மாதிரி வருது. ஸோ இதே மாதிரி தான் இதுக்கு பேண்ட்டும். இந்த இதே மாதிரி பேண்ட். இது வந்து நல்ல ஃப்ளோயியாக இருக்குது. இதுலேயும் காலில் வந்து உங்களுக்கு ப்ளீட்டிங் டிசைனில் பெல் ஸ்லீவ் மாதிரி, அந்த பெல் பாட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எம்ப்ராய்டரி டிசைனும் இந்த இடத்துல இருக்குது. செட்டுக்கு வந்து துப்பட்டா கிடையாது. இதில் இருக்கிற துப்பட்டாவை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால இது வாங்கினேன். ஆனால் இது ரொம்ப டைட்டாக இருக்குது. பிப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் வியர் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோட ப்ராடக்ட்